தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா அது எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கலன்றது இப்போ நடந்துட்டு இருக்க சில எஸ்கலேஷன்ஸை பார்க்குறப்ப நம்மளுக்கு கிளியராக புரியுதுங்க. போகிற போக்கு பார்த்தா எப்போ வேணாலும் அடிச்சுப்பாங்க போல இருக்கேன் அப்படின்னு திரும்ப ஒரு முறை நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை வெடிச்சதில்ல, அந்த 12 டே வார். அந்த வாருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட இந்த என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் கிட்டத்தட்ட 60% வரைக்கும் என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இதோட ஒட்டுமொத்த கொள்ளளவா 400 கிலோகிராம் இருக்கிறதா கணிச்சிருந்தாங்க. ஈரான் தரப்பு ஊடகங்கள் இருந்து இது போல செய்தி வெளியே வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த 60 கிராம் வரைக்கும் என்ரிச் பண்றது அப்படின்றது அணு ஆயுதம் சார்ந்த உருவாக்கிட முடியாதுங்க. அதுக்கு 90 above மேலே போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 60% அப்படின்றது சிவிலியன் பர்பஸ் சார்ந்து நம்ம எடுத்துக்க முடியுது. ஓகே, ரைட்டு. இப்போ என்ன இருக்கு, இந்த எண்ணிக்கை இப்போ கண்டிப்பாக உயர்ந்திருக்கும்னு அசம்ஷன் எழ ஆரம்பிச்சிருக்கு. இல்லைங்க, 60% அப்படின்றத அவங்க இன்னும் அதிகப்படுத்தியிருப்பாங்க. 70, 80, 90 கூட போயிருக்கலாம். ஆப்வியஸாக 400 கிலோகிராம் அப்படின்றது கூட இன்னும் அதிகரிச்சிருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஸ்டாக் பில் ஈரான் கிட்ட இருக்கிறது மிடில் ஈஸ்ட்டுக்கு நல்லது இல்லைன்னு ஈரானுக்கு எதிராக இருக்க பல நாடுகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா இந்த ஈரான்ல இருந்து ஒட்டுமொத்தமாக என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை வெளியேற்றணுன்றதுல ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இதை பற்றி அவங்க ஈரான் கிட்ட என்ன முன் வச்சிருக்காங்கன்னா ஒரு ரெக்வெஸ்ட்டு, இல்லைங்க, செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்றது முக்கியம். நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கணும் அந்த செக்யூரிட்டி கேரண்டியை. அதை நாங்கள் ஃபுல் பிளெஜாக கொடுக்கணும்னாக்கா முதல்ல ஈரானில் இருக்கிற என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் வெளியேற்றி ஆகணும். ஒன்று நீங்கள் மற்ற நாடுகிட்ட கொடுக்குறீங்களோ, நாங்கள் கைகாட்ட நாடுகிட்ட கொடுக்குறீங்களோ, இல்லைன்னா வேறு எதனா முடிவு எடுக்கிறீங்களோ, ஆனால் ஈரானுக்குள்ளே என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா திட்டவட்டமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயம் ப்ரெஷராக மாற ஆரம்பிச்சிடுச்சா? இந்த ஈரானோட அட்டோமிக் எனர்ஜி சீஃப் முகமது இஸ்லாமி இவர் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காரு, இந்த வெஸ்ட்டு ஹானஸ்டாக நடந்துக்கணும் அப்படின்றாரு. இட் மீன்ஸ் அமெரிக்காவை தான் கை காட்டுறாப்புல. நீங்கள் பண்ணுற ஒன்றுமே எங்களுக்கு கேள்வி எழுப்புற மாதிரி இருக்குங்க. நீங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக பண்ணுற மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல. இந்த அமெரிக்கா இப்போ டிமாண்ட் பண்ணிட்டு இருக்குல்ல, என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியமே ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு, அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? உங்கள் நாட்டுக்குள்ளே இது இருக்கணும் இருக்கக்கூடாது நாங்கள் சொல்ல முடியாதுல்ல, அதை போல் நீங்களும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. IAEA இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி இவங்களோட பிஹேவியர் கூட அன்ப்ரொஃபஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு 12 டே வாரப்ப ஈரான் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சுல, அதை பற்றி எதுவுமே கண்டிக்காத IAEA நாங்கள் இஸ்ரேலை திருப்பி அடித்தப்போ மட்டும் கண்டிச்சாங்க. இது எப்படி நாங்கள் பொதுவாக நம்ம இப்போ எடுத்துக்க முடியும்? இது போல் நீங்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கே ஊதுகுழலாக இருக்கீங்களாக்கா, IAEAவை நாங்கள் எப்படி மதிக்க முடியும்னு இவர் ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இது இன்னும் பில்டாகி எங்கே போயிட்டுருக்கு? இந்த ஈரானோட மிக முக்கியமான நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸான இஸ்ஃபஹான் நியூக்ளியர் சைட் இருக்குல்ல, இதை சார்ந்து இந்த விஷயம் இப்போ பெருசாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ சில சேட்டலைட் இமேஜஸ் வெளியே வந்திருக்கேங்க. அதில் என்னென்ன தெளிவாக பார்க்க முடியுதுனாக்கா, ஹெவியான வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் அங்கே பார்க்க முடியுது ரொம்ப பெரிய அளவுக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லா ஆக்சஸ் பாயிண்ட்டையும் சீல் பண்ணிட்டாங்க. இப்போ அவசர கதியில் எந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, சீல் பண்ணிருக்காங்க. ஸோ ஈரான் ஒன்று போருக்கு ரெடி ஆகணும், அப்படி இல்லைனா டிஃபென்ஸுக்கு ரெடி ஆகணும். அமெரிக்கா நம்மளை அடித்தா நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது, இது சார்ந்து அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கணும். இல்லைனா அமெரிக்காவை அடிச்சிட்டோம்னாக்கா திருப்பி இந்த இடத்த அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்ம தற்காத்துக்கு என்ன பண்ணுறது, இது சார்ந்த மட்டும் தான் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் ஹெவியாக இருக்கும். அதை தான் அங்கே பார்க்க முடியுது. எதுக்காக ஈரானோட மற்ற சைட்லாம் விட்டுட்டு இந்த இஸ்ஃபஹான் சார்ந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஈரானில் யுரேனியம் கேஸ் இருக்குல்ல, ஆக்சுவலாக இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல முக்கியமான இடமே இந்த இஸ்ஃபஹான் தான். இந்த யுரேனியம் கேஸை வச்சு தான் சென்ட்ரிஃபியூஜஸ் இருக்குது பாருங்க, அணு ஆயுதம் சார்ந்து உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கீங்க. இந்த சென்ட்ரிஃபியூஜஸ்க்கான ஃபீடாகவே இந்த யுரேனியம் கேஸ் தான் இன்புட்டாக கொடுக்கப்படும். புரியுதா? இப்போ ஈரானுக்கு அமெரிக்கா கடையில் பெரிய பிரச்சனை ஒன்று வருதுன்னு வைங்க, அமெரிக்காவே முதல்ல டார்கெட் பண்ணுற இடமா இந்த இஸ்ஃபஹான் தான் கண்டிப்பாக இருக்கும். இது ஈரானுக்கு தெரியாமையா இருக்கும்? அதை இப்போ சேட்டலைட் இமேஜஸ் மூலமாக நிறைய விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ், இவர் தானே அந்த ஒமன் பேச்சுவார்த்தையில் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காப்புல ஈரான் சைடில் இருந்து. இவர் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காரு, ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு தான் சொல்லணும். குண்டை பேஸ் பண்ணியே, அதாவது வெடிக்காத நிலையில் அமெரிக்காவோட GBU-57 பாம்ஸ் அண்ட் டோமஹாக் மிசைல்ஸு இதெல்லாம் எங்கள் நியூக்ளியர் சைட்டில் இன்னும் இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லி வச்சுருக்காருங்க. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த முதல்ல 12 டே வாரப்ப
அமெரிக்கா இந்த பங்கர் பஸ்டர் சார்ந்த அந்த குண்டுகளை பிரயோகிச்சாங்க. ஆனா அது கீழே வரைக்கும் போயிருக்கே தவிர அந்த நியூக்ளியர் சைட்ல பெருசா வெடிச்ச பாடு இல்லையே அப்படின்னு சொன்னோம். அமெரிக்கா அதை தப்பா இப்போ அட்டாக் பண்ணதாக பல பேர் நினைச்சிட்டு இருந்தோம். அவங்களோட முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு. பட் அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க மாதிரி இருக்குங்க. இப்போ உங்க வீட்டுக்குள்ள டைம் பாம்பை செட் பண்ணிட்டு இதை ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் ட்ரிகர் பண்ணாதான் வெடிக்க வைக்க முடியுன்ற சூழல் ஏற்பட நான் என்ன பண்ணுவேன், உங்களை சில விஷயங்களை செய்ய சொல்லுவேன். நீங்க செய்யலைனாக்கா நான் இதை வெடிக்க வைப்பேன்னு சொல்லி பயமுறுத்துவேன். இது போல விஷயத்த அமெரிக்கா ஈரான்ல பார்த்துருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் இப்போ சுமத்திருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னும் எங்களுடைய நியூக்ளியர் சைட் சார்ந்து த்ரெட் பண்றதை அமெரிக்கா கைவிடல. பேச்சுவார்த்தைக்கு வான்றீங்க, ஆனா வந்தோம்னாக்கா இது போல விஷயங்கள்லாம் புதுசா எனக்கு தெரிய வருது. அப்ப எங்களை சார்ந்து எதுதோ வேலையை பார்த்துட்டு தான் நீங்க பேச்சுவார்த்தைக்கு வான்னு கூப்பிடுறீங்கன்னா அந்த மனுஷன் இப்போ கடுப்பாயிட்டாரு. இதை பத்தி நாங்க IAEA கிட்ட சொல்லிட்டோங்க அப்படின்னு இருக்காரு. சொல்லி என்ன பிரயோஜனம்? அது ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார்ல, IAEA ப்ரொஃபஷனலாக இருக்கா மாதிரி தெரியல, அவங்க பிஹேவியர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, அவங்களுக்கே சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது இவர் அதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது நம்பிக்கையின்மையை நோக்கி என்னை தள்ளி விட்டுறவங்க அப்படின்னு இருக்காரு. அதாவது பேச்சுவார்த்தைனாலே 2 தரப்பும் நம்பிக்கையோடு செயல்படுறது. ஆனால் அமெரிக்கா இது போல சிண்டு முடிகிற வேலையை பார்த்துருக்கும் போது நான் எப்படி அமைதி பேச்சுவார்த்தையில் உட்கார முடியும்னு அவர் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நாமெல்லாம் சரி ஒரு தீர்வை நோக்கி போயிட்டு இருக்கோம், அமைதியை நோக்கி போயிட்டு இருக்கோம், பார்த்தா இப்போ இவ்வளோ பெரிய புயல் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த நியூக்ளியர் பேஸ் பண்ண டீல் இருக்குல்ல, அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில போடப்படலாம்னு நம்பப்படுற டீலு, இதுக்கான பெரிய தடக்கல் இதுதான் அப்படின்றாரு. அமெரிக்கா எப்போவுமே ப்ரெஷரை பின்னாடி பில்ட் பண்ணிட்டு முன்னாடி ஏதோ அமைதியாக இருக்க மாதிரி பாவலா பண்ணுறீங்களே, இதை முதல்ல நிறுத்துங்கன்னு அந்த மனுஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் IRGC ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறதாவும் ஈரானை பேஸ் பண்ண பல ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தையை பற்றி பேசலாம் பார்த்தா ஏதோ அதை பற்றி பேச வச்சிட்டாங்க பாருங்க. என்ன இருக்காமா, ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்குல்ல, அந்த மினிஸ்டர் சொல்லுது இப்போ டிஃபென்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்க எங்களோடது, அதை நாங்கள் வெளி உலகத்துக்கு காண்பிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை மக்களே, ஈரானோட அண்டர் வேர்ல்டு மிசைல் ஆர்சனல் இது போல் நிறைய ஃபுட்டேஜஸ் பார்த்துட்டு போல, ஈரான் கிட்ட என்னென்ன ஏவுகணைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக விட்னஸ் பண்ணியிருக்கோல, அதை பற்றி இனிமேல் காட்ட மாட்டாங்களாம். அதான் ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போ சொல்லியிருக்கு. இதில் இன்னொரு ரிப்போர்ட்டை வெளியாக இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் அமெரிக்காவால் தடுக்க முடியாத ஒரு வெப்பனை வச்சிருக்கிறதாவும், அந்த வெப்பனை வச்சு ஈரானோட மிகப்பெரிய போர்க்கப்பல் எதுவாக இருந்தாலும் USS ஆப்ரஹாம் லிங்கன் இருக்குல்ல, அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் அதை தாக்க முடியும், அதை அமெரிக்காவில் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டோம் இப்போ சில செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த செய்திகள் வெளியான நேரம் தான் ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க, நாங்கள் எங்களோட ஆயுதங்களுமே உலகத்தை காட்ட மாட்டோங்க அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குல்ல, அது என்னன்றது போக தான் தெரியும். இப்போதைக்கு கிடைச்சிருக்க தகவல், பேச்சுவார்த்தை தோல்வி அடையுன்ற பட்சத்தில், அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுன்ற பட்சத்தில் ஈரானோட எல்லா மிசைல்ஸும் ரெடியாக இருக்கான் அமெரிக்காவோட பேசஸை டார்கெட் பண்ணி. இப்போ இந்த பொசிஷன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்களாம். சரி, ஈரான் மட்டும் தான் இந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்காக அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவும் சும்மா இல்லை. ட்ரம்ப் இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ஈரானுக்கு நம்ம ஒரு வார்ஷிப் ஸ்ட்ரைக் குரூப் அனுப்பிச்சு விட்டோம்ல, அது பத்தாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இன்னொரு போர்க்கப்பல் தொகுப்பை அனுப்பி விடணும்னு நினைக்கிறேன்னு அவர் வேறு இப்போ பேசி வச்சிருக்காரு. ஏற்கனவே அது ஆர்மடான்னு சொல்லிட்டு கப்பல் படை சார்ந்த விமானப்படை சார்ந்த நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஈரானை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. பேச்சுவார்த்தை அமெரிக்கா நினைக்கிற மாதிரி போயிருந்துச்சுனாக்கா இப்போ 2வது போர்க்கப்பல் தொகுப்பு சார்ந்து பேச வேண்டிய தேவையே ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனால் அவர் இப்போ அதை த்ரெட் பண்ணுறாருனாக்கா பேச்சுவார்த்தை அவங்க எதிர்பார்த்த மாதிரி போலன்றது தான் லிட்டரலாக தெரியுது. அமெரிக்காவோட கீ டார்கெட்டே என்னங்க, நியூக்ளியர் இல்லாத ஈரான், இது வரணுன்றது தான். ஆனால் ஈரானோட பயம் என்ன, நியூக்ளியர் சார்ந்து எங்கள் மேலே பயம் இருக்கும் போதே நீங்கள் இந்த அளவுக்கு எங்களை நாசம் பண்ணுறீங்களே, ஒருவேளை நாங்கள் நியூக்ளியர் சார்ந்து ஒன்றுமே இல்லைன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுவீங்க, இந்த தயக்கத்தை தான் ஈரான் இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா சார்ந்தவங்க தயக்கப்படுறாங்களோ இல்லையோ, இஸ்ரேல் சார்ந்து தான் பயங்கரமாக தயக்கப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சைனாவோட ஸ்பை ஷிப்பு ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கடலில் உழவ ஆரம்பிச்சுதா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட Mi-28 ஹாவோக்ஸ் இந்த ஹெலிகாப்டர் இருக்குல்ல, இது வேற ஈரானுக்கு உதவி செய்ய அனுப்பப்பட்டிருக்கு. இந்த சைனாவும் சரி ரஷ்யாவும் சரி 2 நாடுகளும் ஈரானுக்கு சார்பான நிலைப்பாட்டை அமெரிக்காக்கு எதிராக எடுத்திருக்கிறது ஈரானுக்கு பெரிய நற்செய்தியாக இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த தைரியத்தினால என்னவோ தெரியல, IRGCயோட முன்னாள் சீஃப் கமாண்டர், அவர் பேர் மோசன் ரெசை, இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, உலக நாடுகள் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது உலகத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதே போல் ஈரானுக்கு எதிராக செயல்பட்டுட்டே இருந்தாங்க, அமைதி பேச்சுவார்த்தையை அமைதியாக முடிக்க விடாமல் இருந்தாங்க. 3ஆம் உலக போரை அவங்க ஆரம்பித்து விட்றத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இந்த நியூக்ளியரு, 3rd வேர்ல்டு வார் இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பேச்சு கூட பயன்படுத்திடக்கூடாதுன்னு, பிகாஸ் ஏற்கனவே 2 உலக போரில் நம்ம பார்த்துட்டோம் எவ்வளோ வேர்ஸ்ட்டாக முடிஞ்சிருந்துச்சுன்னு. 3வது உலக போரில் ஒன்று வந்துச்சுனாக்கா எப்படிங்க இருக்கும், வேர்ஸ்ட் த வேர்ஸ்ட்டாக இருக்கும்.
அப்பேற்பட்ட விஷயத்தை பற்றி இவர் பேசுகிறாப்புல. ஸோ இந்த 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 2 நாடுகளையும் நிறுத்திடுங்க. அப்படி அவங்கள தடுக்க தவறிட்டீங்கன்னா அப்புறம் மனித குலத்தோட எதிர்காலமே கேள்விக்குறின்ற மாதிரி அவர் பேசி வச்சிருக்காரு. இன்னொரு கம்பேரிசன் முன் வைக்கிறாரு. ட்ரம்ப் அண்ட் நெத்தன்யாகு இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஹிட்லர், இன்னொருத்தர் ஜெங்கிஸ்கான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்கா ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த கத்தாரில் இருக்க அல் உபைத் பேஸ் இருக்குல்ல, அமெரிக்காவோட ஃபோர்ஸஸ் இருக்கிற பேஸு, ஆக்சுவலாக மிடில் ஈஸ்டில் இருக்கிறதுலையே அமெரிக்காவோட பேஸஸில் இதுதான் பெரிய பேஸுங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஸ் கத்தாரில் இருக்க இந்த பேஸு. இந்த பேஸில் இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவாக மிசைல்ஸை ஒரு இடத்துல இருந்து மட்டும் லான்ச் பண்ணுற மாதிரி சில ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மொபைல் லான்ச்சர்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது அந்த மிசைல்ஸ் எல்லாம் அந்த மொபைல் லான்ச்சர்ஸில் வச்சு அவங்க எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே அந்த ட்ரக்கை போய் கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறது. இது போல் வேலையை இந்த பேஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது அமைதி பேச்சுவார்த்தை போதுனாக்கா அமைதியை நோக்கி தானே இருக்கணும். ஆனால் எதுக்காக இது போல் அமெரிக்காவும் பண்ணணும், ஈரானும் பண்ணணும்? அப்போ 2 தரப்பும் முரண்டு பிடிக்க ரெடியாக இருக்குன்னு தான் அர்த்தம். அடுத்த கட்டமாக இந்த சேட்டலைட் இமேஜஸ் இருக்குல்ல, அது இப்போ வெளியாக இருக்குங்க. அதுலேயும் இந்த ட்ரக்கோட மூமெண்ட்லாம் ரொம்ப ஹெவியாகவே பதிவாயிருக்கு. எந்த அளவுக்கு இவங்க அந்த லான்ச்சர்ஸை ட்ரக்கை பேஸ் பண்ணி மொபிலைஸ் பண்ணுறாங்கன்றது அங்கே தெளிவாக பதிவாயிருக்கு. இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்டில் இருக்க மற்ற அமெரிக்க பேசஸ் இருக்குல்ல, அங்கேயும் ஹை அலர்ட். இப்போ ஏற்கனவே நெருப்பு தகன்னு எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதில் இன்னும் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருக்கார்ல, அவர் அமெரிக்கா கிளம்புறாருங்க. அங்கே போகிற அவர் என்னென்ன விஷயத்தை தான் பண்ண போகிறன்றதை பற்றியும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்புல. என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இது ஆக்சுவலாக ட்ரம்ப்பை நான் மீட் பண்ண போகிற 7வது பயணன்றாரு. 7வது பயணம். இந்த ட்ரம்ப் செகண்ட் டைமாக அதிபரான பிற்பாடு 7வது பயணம் இது. நாங்கள் 2 பேரும் காசா பற்றி பேசுவோம், காசா ரீபில்ட் பண்ணுறதை பற்றி. இன்னொரு பக்கம் ரீஜனை பற்றியும் பேசுவோன்னு இருக்காரு. ஓகே, அதுக்கு அடுத்ததான் முக்கியமான விஷயம், இந்த ஈரானோட அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குல்ல, இதில் நாங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறோம், இந்த விஷயத்தை நாங்கள் ட்ரம்ப் கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு அதை பற்றியும் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த சந்திப்போட பிரின்சிபலு இந்த விஷயம் தான் சொல்லியிருக்காருங்க. ஸோ என்னோட ஐடியாஸை நான் பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட முன்வைக்க போகிறேன், அவர் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவார்னு விரும்புகிறன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அமெரிக்கா சொல்கிற கண்டிஷன்ஸை ஏற்கிறதுக்கு ஈரான் ரெடியாக இல்லை. இதில் இஸ்ரேல் கண்டிஷன்ஸை சேர்த்து அமெரிக்கா கொண்டு போகுதுன்னா ஒரு பெரிய பிரச்சனைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் காரணமாக அமைஞ்சிரும். பின்னாடி பிளேமை தூக்கி ஈரான் மேலே போடுறதுக்கும் வாய்ப்புகள் பெருசாக அமைஞ்சிரும். இதெல்லாம் தாண்டி ரேரஸ்ட் ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு. இப்போ கவனிச்சிங்களா? யூஎன்னை பேஸ் பண்ணி, அதாவது யுனைடெட் நேஷனோட இந்த அம்பாசிடர்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாம் ஓரணியில் திரண்டு ப்ரெஸ் மீட்லாம் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. அது போல் இங்கே ஒன்று நடந்திருக்கு. அரப் லீக் இருக்குல்ல, அதை சேர்ந்த அம்பாசிடர்ஸும் அப்புறம் இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் இருக்குது பாருங்க, இதை சேர்ந்த அம்பாசிடர்ஸை ஓரணியில் திரண்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இந்த வெஸ்ட் பேங்கை எப்படி இஸ்ரேல் எடுத்துக்கலாம், எப்படி அவங்க அதை அனெக்ஸ் பண்ண முடியும், அதெல்லாம் சர்வதேச விதிமீறலுங்க, இதை நாங்கள் முழுமையாக கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. அந்த யூஎன் அம்பாசிடர்ஸ் இத்தனை பேரும் வந்து பேசுகிறாங்க. நாங்கள் இதை எதிர்க்கிறது மட்டும் இல்லை, பாலஸ்தீன மக்களுக்காக மட்டும்தான் எங்கள் குரல் ஒலிக்கும், அவங்களுக்காக தான் கடைசி வரைக்கும் நாங்கள் நிற்போம். இது ஆக்சுவலாக உலக அமைதிக்கு ஒரு பேரிடியாக அமைஞ்சிரும். இஸ்ரேலோட இந்த ஆட்டத்தை நாம் இப்பயே கண்ட்ரோல் பண்ண தவறிட்டா மனித குலமே வருத்தப்பட வேண்டியது இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. ஒரு பக்கம் இருந்து எப்படி பில்ட் ஆகுது தெரியுதா மக்களே உங்களுக்கு? அதாவது அமைதி நோக்கி போகிற மாதிரிலாம் தெரியல, அழிவு நோக்கி எல்லாரும் இழுத்துட்டு போகிற மாதிரி தான் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், மிடில் ஈஸ்ட் ஆன் எட்ஜ் ஆஃப் வார். இதை தான் சொல்லணும். அதாவது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் போருக்கான விளிம்பில் நின்றுக்கிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் ஒரு செகண்டில் மாறிடுங்க, உலக அமைதி அடக்கிற தருணம். அப்பேற்பட்ட விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஒரு போர்ன்றதை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் ஈஸியாக ஆரம்பிச்சே விட்டுடலாம். ஆனால் ஒன்ஸ் ஆரம்பிக்கிறது மட்டும் அவங்க கையில் இருக்கும், அது எப்போ முடியுன்றது அந்த போரோட கையில் மட்டும் தான் இருக்கும். முடிவில்லாத போராக போகும், லட்சக்கணக்கில் உயிர்கள் பறி போகும். இதுக்காக தான் போரற்ற உலகம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உலக தலைவர்கள் அதை விட மாட்டாங்க போல இருக்கே. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்,
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.